ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம சேனல். நம்ம பேசுவோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் எயிட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் பி விச் இஸ் நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான். ஆ, இது பிரேமதாச ஸ்டேடியமில் கொலம்போல. அண்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவி அண்ணா கிட்ட வரேன். ரவி அண்ணா, நாளைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்க ஃபார் போத் த டீம்ஸ்? கண்டிப்பா அந்த பிரேமதாசா ஸ்டேடியம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அண்ட் பாகிஸ்தான் இன்னொரு மேட்ச் அவங்க விளையாடி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த பிச்சை பற்றி தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு. நியூசிலாந்து வந்துட்டு இப்போ தான் இந்தியாவில் விளையாடிட்டு ஸ்ரீலங்கா வராங்க. ஸோ அந்த பிரேமதாசால அவங்க எப்படி இந்த கண்டிஷனை ஆக்சஸ் பண்ணி நாளைக்கு விளையாட போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு ஸ்பின் சேலஞ்சு தான் நாளைக்கு. ரெண்டு சைட்லையுமே ஸ்பின்னர்ஸ் இறக்க போகிறாங்க. நம்ம பாகிஸ்தான் நமக்கு நல்லாவே தெரியும், 4-5 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் நியூசிலாண்டில் யார் யார் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட போகிறாங்கன்னு நான் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். Yeah. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாரதி அண்ணா, நீங்க சொல்லுங்க. ஸ்பின்னர்ஸ் எப்படி, என்ன ட்ராக் எப்படி யூஸ் பண்ண போறாங்க? நாம அந்த பிச்சை பத்தி நீ கேட்கும்போது என்ன ட்ராக் என்ன மாதிரி இருக்குன்னும் போது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது ஸ்பின்னருக்கு நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட்டா இருக்கிற ஒரு பிச்சுன்னு சொல்லி. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல கிரிப் அண்ட் டர்ன் கிடைக்கிற பிச் அது. அது இல்லாம பிச் கிரவுண்டுமே நல்ல பெரிய கிரவுண்ட். ஸோ ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம வந்து ஹிட் பண்ண முடியாத கிரவுண்ட் அது. ஸோ அந்த பிச் கொலம்போ ஸ்டேடியம் அண்ட் பிரம்மதாஸ் ஸ்டேடியம் வந்து இஸ் லுக்கிங் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அந்த மாதிரி தான் அது ரெடி ஆயிருக்கு அந்த பிச் இப்போ. ஸோ இன்னும் அது இல்லாம இப்போ நிறைய மேட்சஸ்க்கு அப்புறம் ஒரு இப்போ எப்படி இருக்குன்னா டூ பேஸ்டா இருக்கு அந்த பிச்சு. ஸோ இப்போ டூ பேஸ்டா இருக்கும்போது மோர் ஸ்பின் மட்டும் இல்லாம ஸ்லோ பவுன்சர்ஸ் அண்ட் ஸ்லோ பவுலிங் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட இங்க வந்து அவங்களுக்கும் பர்ச்சேஸ் நல்லாவே கிடைக்கும். விக்கெட்ஸ் அண்ட் ஆர் டாட் பால்ஸ் போடுறதுக்கான நல்லாவே இருக்கும். தென் ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா சாரி ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்க மேக்சிமம் விளையாடுற ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து வாரி வள்ளல் ஷைன் ஷாஃப்ரிடி. ஸோ நம்ம அதை அப்படிதான் சொல்லணும். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நியூசிலாந்துன்னு பார்க்கும்போது நியூசிலாந்துல ஆல்ரெடி வந்து மிச்சல் சாண்டனர் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாம இன்னும் வேற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஈஸ்ட் சவுதி வந்து ஒரு ஆடடா உள்ள வர சான்ஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது இல்லாம நாளைக்கு பவுலிங் போடுறதுக்கு வந்து இன்னுமே வந்து நான் யோசிக்கிறது என்னன்னா கிளன் பிலிப்ஸ் வந்து நாளைக்கு பவுலிங் போட சான்சஸ் இருக்கு. பார்ட் டைமா கென் பிலிப்ஸ் அண்ட் தென் சாப்மேன் கூட ஒரு 2 or 3 ஓவர்ஸ் போட சான்சஸ் இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு ஸ்பின் பவுலர்ஸா வந்து ஸ்டெப் இன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸை விளையாட போற பேட்ஸ்மேன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரெண்டு டீம்ஸுமே பேட்டிங்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்துல வந்து இருக்காங்க. ஸோ ஃபில் ஹேலன் வந்து அவரோட ஹிட்டிங் அண்ட் தென் வந்து டீம் சைஃபர்ட் அவரோட ஹிட்டிங் அண்ட் தென் வந்து கிளன் பிலிப்ஸ் கூட ஸ்பின்னர் நல்லா விளையாடுவாரு. நமக்கு தெரியும் ரச்சின் ரவீந்திராவும் ஸ்பின்னர் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே நல்ல ஸ்பின்னர் விளையாடுவாங்க. எண்ட் ஓவர்ஸ்ல வந்து மிச்சல் சாம்சன் கூட நமக்கு தெரியும் நல்லாவே ஒரு ஸ்பின்னர் விளையாடுவாரு. அண்ட் டேரல் மிச்சல் சொல்லவே தேவையில்ல, ஸ்பின் பவுலர்ஸை நல்லாவே ரேஞ்ச் ஹிட்டிங் பண்ணுவார். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் வச்சிருக்கிறதுனால நியூசிலாந்துக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே அண்ணா. நெக்ஸ்ட் சரண், உங்ககிட்ட வரேன். ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லும் போது பாரதி அண்ணா சொன்னாரு இந்த மாதிரி நாளைக்கு வந்து கிளென் பிலிப்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமா ஸ்பின்னர்ஸ் போட வருவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தான்ல உனக்கு என்ன தோணுது? சல்மான் அலியாகா அதுக்கப்புறம் அந்த சாயம் அந்த அவங்க போடுவாங்கன்னு தோணுதா இல்லை எப்படி தோணுது? கொலம்போல நம்ம இந்தியா கூட மேட்ச் நடக்கும் போதே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கேப்டன் பவுல் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு அந்த மூவ் கொஞ்சம் பெஸ்டா இருந்தது. அதே போல இந்த கிரவுண்டுக்கு கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஆடிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸோடய ஆடுவாங்க. எல்லா ஸ்பின்னர்ஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு கரெக்டாக உஸ்மான் தாரிக் வந்து இது வரைக்கும் பென் ஏலனுக்கு அகேன்ஸ்டா சீக்கிரமாவே வந்து போடுவாருன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் அவருமே வந்து ஸ்பின்னர்ஸுக்குலாம் நல்லாவே பேட் பண்ண ஒரு பிளேயர் தான். அந்த டைம்ல உஸ்மான் தாரிக்கை கொண்டு வருவாங்க அப்படின்ற தாட் எனக்கு இருக்கு. அண்ட் சேம் டைம் வாலி அம்மா சொன்ன மாதிரி ஸ்லோ பவுன்சஸ் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மொட்டை மாமா நம்ம டேரி மிச்சில் வந்து பவுலிங் போட்டால் நல்லா இருக்கும். நான் வந்து லாஸ்ட் மேட்சே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட்ல. பட் கொலம்போல ஷோரா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஸ் கேப்டனா வேற இருக்காரு. ஸோ அவர் கொடுக்கலாம். ரச்சின் ரவீந்திரா கூட இருக்காரு.
நியூசிலாந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பவுலிங் போடுவாங்க, எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. அப்படின்றப்போ எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பவுலரை வந்து பேட்ஸ்மேன் அடிக்க போனாலுமே இன்னொரு பவுலர் வந்து போடுவாங்க, அந்த பவுலரே அடிக்க போனா இன்னொரு பவுலர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நியூசிலாந்துல வந்து எக்கச்சக்க ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வே ஸ்பின்னிங் பார்த்தா இது வரைக்கும் இத்தனை மேட்ச் ஆடிருக்கன்றதால பாகிஸ்தான் ஸோ ஹைடா இருப்பாங்க. ஓகே ஓகே சரண். ஓகே ரவி அண்ணா, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்னா, இப்போ வந்து சல்மான் அலி அகா வந்து பாகிஸ்தானுக்கு ஒன் டவுன் இறங்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன் டவுன் இறங்கி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? நானுமே வந்துட்டு அவர் நம்பர் 3ல வந்து அடிச்சு பெருசா ஒரு 50 தேவையில்ல, ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் கூட நான் ஆடி பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி நான் நம்பர் 3ல வந்துட்டு ஐ திங்க் மேபி ஃபக்கர் ஜமான் கூட ட்ரை பண்ணிருக்கலாம். அவரும் விளையாடி இருக்காரு. அண்ட் அந்த யங் பிளேயர்ஸ் 2 3 பேர், சாரி அந்த பிஎஸ்எல் முடிச்சு வந்த 2 3 அந்த அண்டர் 19 பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட பைலேட்ரல் சீரீஸ்ல. பட் இவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் நம்பர் 3ல வந்து இறங்கியிருக்காரு. இந்த இது வரைக்கும் சக்ஸஸ் இல்லை. கோயிங் ஃபார்வர்டு இதே மாதிரி விளையாடுனா எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 3ல வந்துட்டு அவர் இம்பாக்ட் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ பெட்டர் நம்பர் 4, இல்லைன்னா நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஐடியலாக இருக்கும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அந்த ஒரு 110 120ல ஆடுறதுக்கு அந்த நம்பர் 4 சூட்டபிளாக இருக்கலாம். பட் நம்பர் 3ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளாப் தான். ஓகே, நீங்க எதை நீ சொல்லுவாங்க? சல்மான் ஆகாவோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து 106 தான் இருக்கு. அண்ட் தென் வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா 110 தான் இருக்கு. ரெண்டுமே T20ல வந்து அவ்வளோ நல்ல ஆவரேஜஸ் ஸ்ட்ரைக் ரேட்டா வந்து நான் ஃபீல் பண்ணல. ஸோ அவர் ஒன் டவுன் இல்லை, அவர் கேப்டனா இருக்கிறதுனால அவர் வந்து ஒன் டவுன் இல்லை, செகண்ட் அண்ட் தென் செகண்ட் டவுன் அந்த 2 பிளேசஸ்மே அவர் வந்து விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஒன் டவுன் அவர் இறங்குறாரு. செகண்ட் யாருன்னு பார்த்தோன்னா பாபர் அசாம். ஸோ இதுக்கு அவர் பெட்டர்னு தான் தோணுது. ஸோ பாபர் அசாம் 4லயே இருக்கட்டும், ஒன் டவுன் சல்மான் ஆகாவே ஆட்டும். ஓகே சரண், இப்போ வந்து டெவான் கான்வே நியூசிலாந்துல ஆடலாமா, அவர் வந்து ஓப்பனிங் இறங்கலாமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டிம் ஷெஃபர்ட்டும் ஃபின் ஏலனுமே கண்டினியூ பண்ணலாம். புதுசா அகைன் கொண்டு வந்து டெவான் கான்வே ட்ரை பண்ணணும்ட்டு எந்த ஒரு நீடும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ அவங்க எதுக்காக டீம் சேஞ்ச் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு டீம் கூட போனாலுமே மேக்ஸிமம் எந்த டீம் கொண்டு போறாங்களோ அந்த டீம் கூட தான் ஆட பார்ப்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது மேக்ஸிமம். டெவான் கான்வே அப்படி ஆடணும்னு ட்ரை பண்ணியிருந்தா லாஸ்ட் மேட்சே ட்ரை பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா கனடா கூட. ஸோ அதுலேயே கூட ட்ரை பண்ணி ஓகே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்து சூப்பர் 8 ஆட வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. டீம் ஷெஃபர்ட் அண்ட் ஃபின் ஏலன் மூலமாக போவாங்க. அது இல்லாம டெவன் கான்வே திரும்ப வந்து செட் ஆகி அவர்கிட்ட இருந்து திரும்பவும் ஒரு ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னா சூப்பர் 8ல வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடும். ஸோ அதனால வந்து அவங்க அங்கே சான்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டீம்ல சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போது பேட்டிங்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. பவுலிங்னா ஈஸ்ட் சவுதி உள்ள வரணும், அதுக்கு பதில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சேஞ்சு வேல்யூ சேஞ்சா இருக்கும்னு தோணுது. அதை தாண்டி வேற பெரிய சேஞ்ச் பேட்டிங்ல நான் எதிர்பார்க்கல. ஸோ இன்கேஸ் விக்கெட் இயர்லியா போச்சு அப்படின்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணதான் ரச்சின் ரவீந்திரா இருக்கார். ரச்சின் ரவீந்திரா இஸ் நாட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிவ். ஸோ அவர் வந்து ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் விளாட்ற ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து இன்னிங்ஸை ஸ்டேபிள் பண்றதுக்கு தான் அங்கே இருக்கார் ஒன் டவுன்ல. அண்ட் தென் வந்து கிளென் பிலிப்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஆடுவார். ஸோ அதனால வந்து பேட்டிங் நல்லா உங்களுக்கு வந்து செட்டில்டு ஒரு பேட்டிங் லைனப். பவுலிங் லைனப்பும் ஒரு மாதிரி செட்டில் தான், பட் பேஸ்ட் ஆன் த பிச் கண்டிஷனுக்காக ஈஸ்ட் சவுதி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ரவியண்ணா, இப்போ ஜேம்ஸ் நிஷம் காலமா நியூசிலாந்து டீம்ல இருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜேம்ஸ் நிஷம் பத்தி? அதேதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு நியூசிலாந்துல டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் போய் பார்த்தா. பட் ஜிமி நிசம் நான் ஒத்துக்கிறேன், அவர் வந்துட்டு ஒரு 2019-20 வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னராக இருந்தாரு. அந்த டீம்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து ஒரு 2 3 ஓவர் போடுவார் தேவனா கை சுத்தி. பட் இப்போவும் ஸ்டில் அவரே தான் நீங்க வச்சுட்டு ஆடணும்னா அவங்க டீம் வந்து இன்னும் அப்போ அப்படியே தான் இருக்கா? அந்த பின்தங்கிய கிராமம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இன்னும் அப்படியே தான் அவங்க இருக்காங்களா? அந்த பொசிஷனுக்கு மட்டும் வேற யாரும் ஒரு டெசிக்னேட்டட் பிளேயர் இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும். அண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரு இப்போ வேற வழியும் இல்லை, அவர் தான் அவங்க ஆடி ஆகணும் அந்த பொசிஷன்ல. வேற யாரும் இருக்க மாதிரி தெரியல, கையில் ஜெமிசன் தான் இருக்காரு. வேணா அவ்வளோ உள்ள கொண்டு வந்துட்டு இவரை உட்கார வைப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு பாயிண்ட் முக்கியமா சரண் கூட சொல்லியிருந்தான், ஈஸ்வரி பாரதியும் சொன்னான். ஸோ ஈஸ்வரி கண்டிப்பா நாளைக்கு விளையாடணும். என்ன ஒரு பிரச்சனைனா சரண் சொன்ன மாதிரி கிளின் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே கை சுத்துவாங்க. ஸோ இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு அந்த ரூட்டை எடுத்து அவங்க ஈஸ்வரிக்கு பதிலாக ஒரு கைல் ஜெமிசன் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையா போயிடும்.
அதை பார்க்காம அவன் ஈஸ்வரியை கண்டிப்பா விளையாடணும். அவன் யூஸ்வலாவே அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் செம்மையா போட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல. ஸோ ஈஸ்வரி கண்டிப்பா அந்த ஒரு எத்தனை அவங்க பார்ட் டைமர்ஸ் இருந்தாலும் ஒரு மெயின் பவுலரா இவனும் சாண்டனரும் விளையாடினாதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேட் இன்ட்ரே கூட நீங்க உட்கார வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நாளைக்கு பெருசா ரோல் இருக்காது. இனிஷியல் ஸ்விங்கு கூட நான் பெருசா பார்க்கல இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட் அவங்க சொன்னது. அண்ட் ஜேம்ஸ் நிசம் ஓகே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் திரும்ப ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் வருமா வராது அப்படின்னு. பேட்டிங் பத்தி பேசலாம். ரவியண்ணா, நீங்க பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு ஃபார் போத் டீம்ஸ்? நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அந்த இப்போ ஓப்பனிங்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அபிஷேக் சர்மா மாதிரி யாராவது ஒருத்தர் சீக்கிரமா எர்லி டிஸ்மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணுதான். என்னன்னா இன்னும் பேடா போயிடும் ரெண்டு பேருமே எர்லி டிஸ்மிஸ் ஆகிட்டா. அதை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் பவர் பிளே தாண்டி ஆடணும் ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்கும். அண்ட் மிடில் ஆர்டர் வந்து அசிஷுவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளென் பிலிப்ஸ், டேரியல் மிச்சல், சச்சின் ரவீந்திரா ஓகே அடிச்சா அவர் நல்லா அடிச்சுட்டே இருப்பாரு, இல்லைன்னா அவர் ஏர்லியே அவுட் ஆயிடுவாரு. ஸோ டாப்ல எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. ஒருத்தர் நின்று ஆடணும். அண்ட் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபினிஷிங்ல சாண்டர் வந்து சூப்பரா அடிச்சு கொடுக்குறாரு. ஸோ கம்பேர்ட் டு பாகிஸ்தான் பேட்டிங் நியூசிலாந்து பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, பாரதியானா உங்களோட என்னுடைய தாட்ஸ் என்னன்னா அதேதான். பேட்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூசிலாந்து தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாகிஸ்தான்னு பார்க்கும்போது அந்த ஃபர்கான் அவர் மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த சைம் ஐபு அவர் வந்து பவுலிங்ல ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப் இன் பண்ணி மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸா எதுவுமே பண்ணி தரல. அதுக்கப்புறம் சல்மான் ஆகா, அவர் ஆகான்ற மாதிரி எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பாபர் அசாம் பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளே இவ்வளவு கழுவி ஊத்திட்டு இருக்கோம். அவங்க டீமோட கோச் என்ன சொல்றாருன்னா வந்து அதுதான் வந்து ரோலா. இப்போ அந்த டீமோட ரோல் என்னன்னா பாபர் அசாம் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுதான் ரோலா. அவர் என்ன மீன் பண்றாருன்னா பாபர் அலி அது எங்களுக்கு தெரியும், அவேர் ஆஃப் த ஸ்ட்ரைக் ரேட் எங்களுக்கு தெரியும். பவர் பிளேல வந்து ஸ்ட்ரைக் ரேட் லோவா தான் இருக்கு. இருந்தாலும் அங்க நாங்க இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து டீமுக்கு தேவைப்படுறதுங்கிறதுனால பாபர் அசாம் அங்க இருக்காரு. இது எப்ப தேவைப்படுமோ அப்போ வந்து அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி ஆடுவாருன்னு அவங்க டீமோட கோச் சொல்லியிருக்காரு. எனக்கு இது என்னடா நீ உனக்கு கிரிக்கெட் தெரியலையா இல்ல எனக்கு கிரிக்கெட் தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு தெரியலன்னே இருக்கட்டும், அவர் பெரிய மனுஷன். அது வந்து அந்த கோச் தான் வந்து அவங்க கிட்ட மாட்டின மாதிரி இருக்காரு. அவங்க கிட்ட பிளேயர்ஸ் மாட்டல, அந்த பிளேயர்ஸ் கிட்ட தான் கோச் மாட்டின மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன். சரண், நீ என்ன நினைக்கிற பேட்டிங் பத்தி? ஆக்சுவலி நியூசிலாந்து பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க ஓப்பனிங்ல வந்து எப்படியுமே ஒருத்தர் வந்து மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நான் லாஸ்ட் மேட்ச் என்ன சீரியஸா நோட் பண்ணேன் அப்படின்னா டிம் சைஃபர்ட் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா விக்கெட் எடுத்துட்டாங்க. பட் ஃபின் ஆலன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் தென் வந்த ரச்சின் ரவீந்திராவும் கிளென் பிலிப்ஸும் அவங்க எப்படி கனடா கூட மேட்ச் ஆடினாங்க அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணேன். கரெக்டா ஸ்பின்னர்ஸ் வரப்போ கிளென் பிலிப்ஸ் பேட்டிங் ஆடுறாரு. அந்த எப்பவுமே அட்டாக்கிங்கே போல. ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணவே போல. ஸ்பின்னர்ஸ் வந்தாலே அழகா ஸ்ட்ரைக் எடுத்து கிளென் பிலிப்ஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. அண்ட் சேம் டைம் பேஸ் பவுலர்ஸ் வந்த உடனே சிங்கிள் எடுத்து ரச்சின் ரவீந்திரா கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களோட பேட்டிங் அவங்க டீமுக்கு கரெக்டா எந்த ரோல் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராப்பரான இதுல தான் விளையாடுறாங்க. ஸோ பேட்டிங் நியூசிலாந்து வந்து பெர்ஃபெக்டா இருக்காங்க. அண்ட் நடுவுல அப்படியே டாப் ஆர்டர் சொதப்பினாலுமே நடுவுல வந்து கட்டை போடுறதுக்காகவே ஒருத்தர் வச்சிருக்காங்க. கட்டை போடுறதுக்காகவே நம்ம மொட்டை இருக்காரு. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நம்ம பாகிஸ்தான் பேட்டிங் சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரிதான் ஓப்பனர் அவரு ஷெபிஸ் அசாதா ஃபரான் அவரை தான் வந்து நம்பியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் இப்போ லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் இந்த வேர்ல்ட் கப்ல. ஸோ அவரை நம்பியே போற மாதிரி இருக்கு. அவர் விக்கெட் விட்டுட்டாருன்னா கண்டினியூவா விக்கெட் வர மாதிரி இருக்கு. ஸோ அவர் எப்படியும் நாளைக்கு பேட்டிங் பண்ணணும். அண்ட் சேம் ஆஸ் வெல் பாபர் அசாம் வந்து இன்னுமே புஷ் பண்ணி டவுன்ல ஆட வைக்கலாம். அவங்க 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 மேனேஜ்மெண்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான மேனேஜ்மெண்ட். மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நாங்க எப்பயுமே யூனிக்கா தான் யோசிப்போம்னு சொல்லிட்டு ஒன்று தப்பா யோசிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்துல ஸோ அவரை புஷ் பண்ணிக்க ஆடணும். அண்ட் உஸ்மான் இந்தியா கூட நல்லா பேட்டிங் பண்ணாரு. ஸோ அவரை ஒரு மேட்ச் நல்லா டாப் ஆர்டர்ல ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இஸ் விக்கெட் போகுது அப்படின்னா விக்கெட் போட்டும் அவர் வந்து கட்டை போடுறதுக்கு ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா போயிட்டு போகுது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினிஷிங் ரோலும் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இருக்கான்னு தெரியல. ஈவன் ஷெரீன் அஃப்ரிடியுமே வந்து
பவுலிங்ல ரன் கொடுக்கறது, பேட்டிங் அடிச்சு கொடுக்குறாரு. டாப் ஆர்டர் அடிக்கலன்னு நான் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் கம்பேரிங் பாகிஸ்தான், நியூசிலாந்து வந்து நல்ல பேட்டிங் லைனா போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப நாளைக்கு டாஸ் யார் வின் பண்ணா என்ன எடுக்கணும், பேட்டிங்கா பவுலிங்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரண் சொல்லு ஃபர்ஸ்ட். I go with நியூசிலாந்து. if it is டாஸ் ஃபோர் சூஸ் டு பவுலிங் தான் பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். சேசிங் வந்து அந்த ரவுண்ட்ல பண்ணலாம். இஃப் ஓகே இட் இஸ் பாசிபிள் சூப்பர் 8 ட்ரை ஓகே பண்ணலாம். ஓகே புதுசா ரவியண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் அதான் சொல்லுது. பேட் பண்ணு, 170 அடி, டிஃபெண்ட் பண்ணு, வின் பண்ணு. அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கணும்னு. பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து யாராக இருந்தாலும் டாஸ் ஜெயிச்சா பேட் பண்ணி 170 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டு டீமுக்குமே இருக்குது. ஸோ பேட்டிங் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாரதி அண்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். ஓகே அது வேற மட்டும் ஒரு இல்லாம நாளைக்கு பாகிஸ்தான் 20 ஓவர் ஸ்பின்னர்ஸை வச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆ ஸோ அவங்க வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜேம்ஸ் ஆஃப்ரிடி நாளைக்கு இருக்க மாட்டாரு. ஓகே அதுக்கு பதில் சதாப் கான், முகமது நவாஸ் அண்ட் தென் ஃபஹீம் அஷ்ரப் இருக்கு. இதுக்கு முன்னால வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு தடவை அந்த மாதிரி 20 ஓவருமே ஸ்பின்னு போட்டு நான் பார்த்திருக்கேன். 50 ஓவருமே ஸ்பின்னு போட்டு ஒரு மேட்ச் நான் பார்த்திருக்கேன். ஓகே ஸோ அதே மாதிரி நாளைக்கு மேக்சிமம் 20 ஓவர் இல்லைன்னா 18 ஓவர் ஸ்பின்னு போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தானா இருக்கும்போது. பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க எப்படியும் பேட்டிங் எடுத்தாலும் 2 பேர் நடுவுல இன்னிங்ஸை ஸ்டேபிள் பண்றேன்னு 15 ஓவருக்கு 80 ரன் ஆடி வச்சிருப்பாங்க. அது தேவையில்லாதது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியா என்னவா இருக்குன்னா ஃபீல்டிங் எடுத்துட்டு நியூசிலாந்து 150க்குள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்னிங்ஸ் ஸ்டேபிள் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு அந்த 150 கொஞ்சம் ஸ்டேபிளா 20வது ஓவர்ல லாஸ்ட் 6வது பால்ல அதை சேஸ் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது நடக்க வாய்ப்பு இருக்கும். பட் நியூசிலாந்து வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பேட்டிங் தான். ஸோ ஓகே ஹவெவர் டாஸ் எப்படி எடுத்தாலும் 2 பேர் இந்த மாதிரி போகும்போது டாஸ் வந்து பெரிய க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்காது. நாளைக்கு இதுதான். ரெயின் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ஆமா ரெயின் ஆமா நாளைக்கு ப்ரிடிக்ஷன் ரெயின் இருக்கும். இருக்கிறதுனால ஃபீல்டிங் போகலாம் யாராவது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கோர் ப்ரெடிக்ஷனை பத்தி பேசுவோம். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் வந்து அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 170 இங்க சேஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. பட் 175 180 வந்து வின்னிங் ஸ்கோராகவே இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஜிம்பாப்வே அதை அமேசிங்கா சேஸ் பண்ணி காமிச்சாங்க ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா. ஸோ 175 வித் ஜிம்பாப்வேஸ் பிளானை யூஸ் பண்ணி அவங்க விளையாடினாங்கன்னா அந்த 170 சேஸ் பண்ண முடியும். ஸோ சேஃபர் சைடு 180+ எடுத்துட்டா கன்ஃபார்மா நம்ம வின்னிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே 180 நல்ல ஸ்கோரா இருக்கும் எந்த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும். ஓகே அது இல்லாம நம்ம இன்னொரு விஷயத்த இங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா நியூசிலாந்துக்கு வந்து இப்போ 160 இருந்தா அவங்க ஃபீல்டிங்லயே அதை 15 ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஸோ அவங்க ஃபீல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 ரன்ஸ் அவங்க அடிக்கிற ஸ்கோர்ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தான். பாகிஸ்தானோட ஃபீல்டிங்கை கன்சிடர் பண்ணும்போது அவங்க அடிக்கிற ரன்ஸ்ல இருந்து 20 ரன்ஸ் மைனஸ் தான். ஸோ நம்ம இதையுமே கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்கேஸ் 170 அப்படின்னா அது ஃபீல்டிங்ல 190 ஃபார் நியூசிலாந்து. இப்போ பாகிஸ்தானா இருந்தா 170 அண்ட் தென் அவங்க பவுலிங் பண்ணும்போது அது 150 தான். ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் ப்ரிடிக்ஷன். ஓகே ரவி அண்ணா, நெக்ஸ்ட் நீங்க ஸ்கோர் ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க சொல்லுங்க. அதேதான். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹூவர் இப்போ நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக 170+ அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 185+ அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த கிரவுண்டில். அதுவும் நைட்டு அந்த வெட் கண்டிஷன்ஸாக இருந்தால் மேபி என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ரஃபாக இருக்குமா பேச்சஸ் பிச் அப்படின்ட்டு. ஸோ 170 ஷோராக அடிச்சிருவாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா. அண்ட் பாகிஸ்தான் டெஃபினட்டாக அதை சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு 160+ அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க சேஸ் பண்ணுறாங்களாங்கிறது அவங்க பவுலிங்கை பொறுத்து அமையும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்ட் ஹேவ் அ சான்ஸ் டு ஸ்கோர் தட் 170 to 175. ஓகே அதுவே இந்த கிரவுண்டுக்கு போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நைட் மேட்ச்சில். அதனால ஓகே சரண், உன்னோட ப்ரெடிக்ஷன் பேட்டிங்? பிரேமதாசா ஸ்டேடியம் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் மாதிரி இது வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல தெரியல. ஸோ
என்னோட ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 160+ சூப்பர் 8 அப்படின்றதால காமனாக ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு 160 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா அடிச்சாலே ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலர்ஸ் ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ 160 இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அண்ட் தென் இஃப் நியூசிலாந்து பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு அந்த 160 பாரதி அவர் சொன்ன மாதிரி ஒரு 20 ரன்ஸ், அந்த 20 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸா இருக்க போகுதுன்னு நாளைக்கு எனக்கு தோணுது. ஓகே, யார் நாளைக்கு நல்லா பவுல் பண்ணுவான்னு யோசிக்கிறீங்க? ரவி அண்ணா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பவுலிங் வந்து எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒன் மேன் உஸ்மான் தாரிக் தான் நானும் பாக்குறேன். நாளைக்கு இந்த பிச்ல நல்லாவே போட்டிருக்காரு இது வரைக்கும். ஸோ நாளைக்கும் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. நாளைக்கு நான் அவரு தான் கீழே இருக்கேன் எப்படி போடுறாருன்னு பாக்குறது. ஓகே, சரண். சேம் உஸ்மான் தாரிக் தான். ஏன்னா இந்த டைம்ல வந்து நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு எக்ஸ்பெக்டா இருப்பாரு ஃபார் பாகிஸ்தான். ஷோரா நியூசிலாந்துக்கு மிச்சேல் சாண்ட்னர் தான். இஸ்ரோதியும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் கண்டிப்பா இஸ்ரோதி நாளைக்கு ஆட தான் போறாரு. பட் எக்ஸ்பெக்டர்னு பார்த்தா மிச்சேல் சாண்ட்னர், அந்த பக்கம் உஸ்மான் தாரிக். ஓகே, பாரதி அண்ணா உங்களுக்கு? இந்த சைடு பார்க்கும்போது உஸ்மான் தாரிக் தான். ஓகே, பட் உஸ்மான் தாரிக் வந்து அவரோட மிஸ்டேக் வந்து பார்த்து ஆடுவாங்க. விக்கெட் கொடுக்க கூடாதுங்கிறத இந்தியா எப்படி 1 விக்கெட்ல 24 ரன்ஸ் வந்து பிளே பண்ணாங்களோ அந்த மாதிரி சேஃபா அவர் பிளே பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அவரை பிளே பண்ணாங்கன்னா இந்த சைடு சதாப் கான் முகமது நவாஸை வந்து அவங்க டேக் டவுன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ முகமது நவாஸும் சதாப் கான் வந்து அதில் பார்க்கும்போது சதாப் கான் கொஞ்சம் பிரில்லியண்டா போடுவார்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபார் பாகிஸ்தான் எனக்கு வந்து சதாப் கான். அண்ட் தென் வந்து நியூசிலாந்துக்கு பார்க்கும்போது மிச்சல் சாண்ட்னர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ மிச்சல் சாண்ட்னர் எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஓகே தான். பட் கிளன் பிலிப்ஸுக்கு 2 ஓவர் கொடுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பா அந்த 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரை நான் பாக்குறேன். ஸோ கிளன் பிலிப்ஸ் ஆஸ் அ பவுலரை நான் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஷோரா ஓபனர் ஃபாரம் அடிக்க போறாரு. அண்ட் ஐ கோ வித் கிளென் பிலிப்ஸ் தான் நாளைக்கு அடிக்க போறாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு இந்த ரீசன்ட் டைம்ல. ஸோ கிளென் பிலிப்ஸ். ஓகே, ரவி அண்ணா? நான் வந்து அந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் உஸ்மான் கான் அந்த விக்கெட் கீப்பர் நான் பாக்குறேன். அந்த கிரவுண்ட்ல நல்லா அடிச்சாரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவே. அந்த டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு ரீசன்ட் ஃபார்ம்ல. ஸோ நான் உஸ்மான் கான் அவரை பிளேயர் டு வாட்ச் அவுட் நினைக்கிறேன் நான். ஓகே, பாரதி அண்ணா? எனக்கு வந்து பவர் பிளேஸ் வந்து ஃபின் ஆலன். எனக்கு வந்து அவர் பவர் பிளேலே நல்ல ஒரு 30+ 50 ரன்ஸ் கிட்ட அவர் பிளே பண்ணி கொடுக்க நல்லாவே சான்ஸ் இருக்கு. தென் மிடில் ஓவர்ஸ்ல நமக்கு தெரியும் கிளென் பிலிப்ஸ், ஃபினிஷிங்ல மிச்சல் சாண்ட்னர். எனக்கு வந்து இந்த 3 பேர்ல நான் யாரை சூஸ் பண்ண போறேன்னா கிளென் பிலிப்ஸ் தான் பேட்டிங்ல. ஸோ அவரை வந்து நான் பிலீவ் பண்றேன். அண்ட் தென் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சைம் ஆயுப் அவரை வந்து நான் இந்த மேட்ச் ஆடி தருவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும். ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல வந்து டிம் சைஃபர்ட் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பாகிஸ்தான்ல வந்து ஃபர்ரான் வந்து நல்லா நாளைக்கு 6 அடிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே கைஸ், இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.